ஏற்கனவே சவுதி அரேபியாவிலேருந்து போகும்போது நொந்து நூலாகி வெம்பி போய் தான் போகிறாங்க. அதுக்குள்ளே இதுவுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் பங்களாதேஷ் நோக்கி சென்ற பங்களாதேஷ் நாட்டவர்களுடைய கிட்டத்தட்ட 78 பேருடைய பைகள் சிப்போட சேர்த்து பூட்டோட சேர்த்து உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சி அதில் இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே நிறைய வேதனைப்படுறாங்க. கடைசியாக நாட்டுக்கு போகும்போது ஒழுங்கான சம்பளம் கிடைக்கல, அவங்களுக்குரிய சரியான கொடுப்பனவுகள் கிடைக்கல, பொருட்கள் ஏதோ கிடைச்ச காசை வச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு டொஃபி சாக்லேட் கூட, ஒரு சின்ன டொஃபி பார்சல் சரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது முதல் கொண்டு திருடி இருக்கானுங்க. என்ன திருடனுங்கடா இது! பார்த்திங்கன்னா அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி ஷிப்பிங் கம்பெனி தான் இதில் அதாவது அந்த லோடிங் பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ளைட்டுக்கு லோடிங் பண்ணக்கூடியவங்க தான் இதை இந்த மாதிரி உடச்சி திருடி இருக்காங்க அப்படின்றது. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் தான் இவங்க போயிருக்காங்க. ஆனால் நாட்டில் போய் இறங்கி பைகளை சோதனை செய்யும்போது இந்த நிலைமை வந்திருக்குது. பார்த்திங்க தானே எவ்வளவு வரும். ஏற்கனவே சவுதி அரேபியாவிலேருந்து போகக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னன்றது நிறைய பேருக்கே தெரியும். சவுதி அரேபியாவிலேருந்து போகிறவங்க 190% பேர் நொந்து நூலாகி வெம்பி போய் பல வருடமாக வேலை செஞ்சதுக்கு சம்பளம் இல்லை, ஒழுங்கான சலுகை இல்லை, கடைசியில் ஜெயிலில் கூட போட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பல நிலைமைகளில் சோதனைகள்லையும் வேதனைகள்லையும் முடியாத கட்டத்தில் ஏதோ தப்பினம் பொழைச்சோம், உசுராவது கிடச்சிச்சே மிஞ்சிச்சே அப்படின்ற நிலைமையில் சில மக்கள் நாட்டுக்கு போய் சேர்றாங்க. பல வருடமாக வேலை செஞ்சுட்டு கடைசியில் ஒரு ஒரு டொஃபி பேக்கெட் சரி குழந்தைகளை கொண்டு போக முடியாத நிலையில் போய் சேர்றாங்க. அப்படி இருக்கல இந்த மாதிரி திருட்டுகள் நடந்தா, அதே மாதிரி இப்போ நம்ம வளமையாக சொல்லுவோம் இல்லையா, கார்கோ போடும்போது லக்கேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, அதே மாதிரி அந்த பெட்டியை வீடியோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இனி வரும் நாட்களில் பேக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ், பேக்கேஜ் அந்த பெல்ட்டில் போகிற பேக்கேஜாக இருக்கட்டும் அல்லது ஹேண்ட் லக்கேஜாக இருக்கட்டும், இதையும் தயவு செய்து இதுக்குள்ளே இருக்கிற பொருட்களோடு நீங்கள் பேக் பண்ணும்போதே ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இனி வரும் காலம் கட்டாயம் இது தேவை. ஒரு வீடியோ மட்டும் ஆதாரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பொருள் இல்லாமல் இந்த பொருள் இல்லாமல் போயிருக்கு, எனக்கு இந்த மாதிரி பொருளுக்கு ஒரு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மறுக்கலாம், அதுக்கு ஆதாரம் கேட்கலாம். அது மாதிரி நிலைமையில் நம்மளுக்கு நிச்சயமாக எவிடன்ஸ் தேவை. அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் உங்களுடைய பேக்கேஜ் லக்கேஜ் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது மிகவும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கடைசியில் நாட்டுக்கு போகும்போது குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனால் அதையாவது நிம்மதியாக கொண்டு போக விடுறானுங்களா? அங்கே போனால் கஸ்டம்ஸில் பிடிக்கிறான், இங்கே போனால் அதில் பிடிக்கிறான், இதில் பிடிக்கிறான், அங்கே காசு கட்டணும், இங்கே காசு கட்டணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, 1 கிலோ கூடினாலும் அதை எடுத்து வெளியில் வீச சொல்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த மக்கள் நாட்டுக்கு போய் சேர்ந்தா கடைசியில் பேக்கேஜ் மிஸ் ஆகுது இல்லையா, பேக்கேஜில் இருந்த பொருட்கள் மிஸ் ஆகுது, டிலே ஆகுது. இன்றைக்கே போகிறோம், சரி நைட்டுக்கு வாங்கினோம், இந்த சாப்பாடு நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு கடைசியில் 40 நாள் கழித்து அந்த பேக்கேஜ் வந்தால் என்ன பெருமதி? அதில் நிறைய மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், பல வகை பொருட்கள், ஏதாவது ஒன்று நம்ம இப்போ சரி நாளைக்கு காலையில் தான் போயிடுவோம் தானே, இந்த 12 மணி நேரத்துக்குள்ளே, இந்த 6-8 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகிற போகுது அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போகக்கூடிய பொருட்கள் 40 நாள் கழித்து கிடச்சா என்ன நிலைமை? நிச்சயமாக விமான நிலைய அதிகாரிகள் இதை சரியாக உற்று நோக்கணும். அதே மாதிரி சரியான முறையில் இதற்கான சேவைகளை இன்னும் இனி வரும் நாட்களில் மிச்சம் பிரச்சனையாக இருந்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஓரளவுக்கு நிலைமை சரியாகிட்டு வந்துச்சு. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கம்மி ஆகிட்டாங்க, சேவையாளர்கள் வர முடியலை, ட்ராவல் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை, அதால் நிறைய சேவைகள் ஸ்தம்பிதமாகிச்சு. ஆனால் இனி வரும் நாட்கள்லையாவது சேவைகள் அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் தயவு செய்து மறக்காமல் உங்களுடைய பொருட்களை, பேக்கேஜில் போடக்கூடிய பொருட்களை பேக் பண்ணும்போது உங்களுடைய பொருட்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ ஆதாரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பாதிக்கப்படுவீங்க நீங்களும். இதை மாதிரி உண்மையிலே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பதட்ட முகத்தில் பார்த்தீங்க தானே அந்த வீடியோவில் ஒருத்தருடைய பதட்டம் எப்படி இருக்குன்னு. காரணம் திருடு கொடுத்தது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அப்படின்றதால. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்.
কর্তৃপক্ষ কোথায়? এগুলা কারা করলো? কারা করলো এগুলা? এতগুলা মানুষের সামান কোথায় গেল? এতগুলা সামানের, হ্যাঁ আপনারা দেখেন এই লোকের মোবাইল, সবগুলা মানুষের সামান নাই, সবগুলা মানুষের সামান নাই। லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.